பிள்ளைகளே, இந்த சத்திய வேத புஸ்தகம் தான் இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. இங்கே அந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் இயேசு, என் தெய்வம் இயேசு ஆச்சரியமானவர். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய தேவன். அவர் பிரமிக்க வைக்கிறவர். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ப முடியாத காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், அழைக்கிறோம். இயேசு ராஜாவை ஆராதிக்க அழைக்கிறோம். அவரே ஆராதனைக்குரிய தேவன். நம் சேர்ந்து இயேசுவை ஆராதிப்போம். எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையின் தேவன் அவர். அவர் சர்வ வல்லவர், என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் அவர். எல்ஷடாய் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே அவர் ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். பயத்தோடு பக்தியோடு கூட தேவன் ஆராதிப்போம். நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நிறைவாய் செய்து கொடுப்பார். எல்லாரும் இயேசு நோக்கி பார்க்கலாமா? ஜீசஸ். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. இயேசுவே, நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? நம்பிக்கையோடு சொல்லுவோம், எனக்கென்று முன் குறித்து எதையுமே எப்படியும் நிறைவேற்ற முடிப்பீர். உமக்கே ஆராதனை. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை கூட ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு காலைதோறும் என்னை கண்ணோக்கி பார்க்கிறேன். நிமிடந்தோறும் என்னை விசாரித்து மகிழ்கிறேன். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாடெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாடெல்லாம். என்னை பிடமிட்டால், என்னை சோதித்தால்,
என்னை பொன்னாக விளங்கிடுவேன் ஆண்டவரே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவை போல காத்துக்கொள்ள எனக்கு பலம் தாரும். என்னை புடமிட்டான் பொன்னாக துலங்கிடுவே. என்னை புடமிட்டான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவை போல காத்து கொண்டேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவை போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என் தேவன். காயப்படுத்தி கட்டு போடுகிறவர், என் அடித்தாலும் அணைக்கிற அன்பரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் நடைபெறாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கும்படி ஆண்டவரே வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீரே ஆராதனைக்குரிய தேவனப்பா. எங்களை முன்குறித்தவர், எங்களை உருவாக்கினவர், ரட்சித்தவர் நீங்கள் தான் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர். உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாதப்பா. என் ஆண்டவரே ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கவனித்து பாரு ஆண்டவரே. எவ்வளோ நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகளப்பா. மலை போல் உண்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இயேசு நினைத்து அங்கே வாழ்க்கையில் மாற்றம் வரும். சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாக மாறிவிடுமையாம். எதிராக இருக்கிற மனிதர்கள் எங்கள் பட்சமாக வந்து விடுவார்கள் தகப்பனே. ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற குழப்பற்ற நேசர் இயேசுவே, ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய எழுப்ப கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும், எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும். வீண் எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம், சந்தேகங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஐயா, பயத்தோடு பக்தியோடு ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். நிச்சயமாகவே இயேசு இறங்கி வாரும். உடைய பிள்ளைகளுக்கு அற்புத அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே. விருதாவாக தேடுகள் என்று யாக்கோபு சந்ததியாருக்கு நான் சொன்னதே கிடையாது. அப்படி சொல்லியிருக்கிறீரே. நீ சைவத்திற்கு மட்டுமா தேவன், தூரத்துக்கு தேவனாக இருக்கிறீரே. எங்கெல்லாம் ஆராய்த்து கொண்டு இருக்கிறார்களோ வல்லமை அனுப்பி பெரிய காரியங்களை செய்யும். தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக்கிற எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம்.
ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், அன்போடு அழைக்கிறோம். ஏல்பெத்து ஜெப ஆராதனை வேளைக்கு வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம் அழைக்கிறோம். அன்பு தேவப்பிள்ளை யார் ஆராதிக்க போகிறோம்? இயேசுவை ஆராதிக்க போகிறோம். அதிசயங்களை செய்கிற அந்த ஒப்பற்ற தேவன் இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். அவரே ஆராதனைக்குரியவர். வேதம் சொல்லுகிற 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டவர்களாய் என் நாமத்தினால் எங்கே கூடியிருந்தால் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். எனவே பாடுவோம் கரங்களை தட்டி. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. பாடுங்கள் பரவசமாய், பரமனேசுவின் அன்பனையே துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையான காரியங்களை காண செய்யும். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கவலைகளை மறந்து ஆண்டவர் இயேசுவே நினைத்து நாம் பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களும் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களும் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. பாடுவோம், பாடுங்கள் பரவசமாய், பரமனேசுவின் அன்பனையே துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். பாடுங்கள் பரவசமாய், பரமனேசு அன்பினையே. பாடுங்கள் பரவசமாய், பரமனேசு அன்பினையே. துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். துதிக்கின்ற போது எழுகின்ற நெருப்பு மகிமையை காண செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களும் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. கண்ணீரோடு காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளை கண்ணீர் துடைத்திடுவார், கரங்களை பிடித்து நடத்திடுவார். அழைக்கின்ற பக்தரின் குரலினை கேட்டு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கண்ணீர் துடைத்திடுவார், கரங்கள் பாற்றி நடத்திடுவார். கண்ணீர் துடைத்திடுவார், கரங்கள் பாற்றி நடத்திடுவார். அழைக்கின்ற பக்தன் குரலினை கேட்டு ஆசீர்கள் அழித்திடுவார். அழைக்கின்ற பக்தன் குரலினை கேட்டு ஆசீர்கள் அழித்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களும் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. இயேசு சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். என் நாமத்தினால் ஒன்றையுமே கேட்கவில்லை, கேளுங்கள் கேட்கிற பெற்றுக் கொள்ளுகிறார். பாடுவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளுமே. மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளுமே. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களும்
அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. இயேசுவண்டை வந்துடுவார், இயேசுவை நம்பிடுவார். என்னென்ன துன்பம், என்னென்ன தொல்லைகள் எல்லாமே இயேசு நீக்கி விடுவார். நம்பிக்கையோடு பாடுவோம். இயேசுவண்டை வந்திடுவாய், இயேசுவை நீ நம்பிடுவாய். இயேசுவண்டை வந்திடுவாய், இயேசுவை நீ நம்பிடுவாய். என்னென்ன துன்பம், என்னென்ன தொல்லை எல்லாமே நீக்கிடுவான். என்னென்ன துன்பம், என்னென்ன தொல்லை எல்லாமே நீக்கிடுவான். இயேசுவின் நாமத்தினால் ஊடேடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகில் இருக்கிறது. அப்படியே முழங்காற்படிடுவோம். கண்களை மூடி பயபக்தியோடு கூட இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நம்மை தெரியாத ஒரு தெய்வத்தை நோக்கி நாம் பார்க்கல. நம்ம எல்லாம் சொல்வதற்கு முன்னதாகவே எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். எனக்கும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அது வரைக்கும் கைவிடவே மாட்டார். அவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். நம்பிக்கையோடு கூட என் விளைவினைகளை மாற்றுகிறவர், என் கண்ணீரை துடைக்கிறவர், எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவன், எனக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்பி நம்ம இயேசு நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட அன்பு தேவ பிள்ளைகளை மாற்றங்கள் வரும். எத்தனை அதிசயங்களை வேத செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அற்புதம் செய்யத்தான் நம்ம கூடி வர வைத்திருக்கிறார். தொல்லைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும். அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? போராடும் நெஞ்சமே புகழிட மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதறாதே மனமே. கொந்தளிப்போடு கூட, பயத்தோடு கூட, திகிலோடு கூட காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, இயேசு நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. Jesus, our Heavenly Father, உம்மை கூப்பிடுகிறோம். போராடுவன் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் நெஞ்சமே புகழிட மறந்தாயோ, பாராடு இயேசு உண்டு பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. அலைகள் நடுவிலே அமிழ்ந்து போகிறாயோ, பல பிரச்சனைகள் மத்தியில் நான் என் குடும்பம் முழுகி கொண்டிருக்கிறது, யார் என்னை காப்பாற்றுவார்? கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. அலைகடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ,
கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டுமே சுவை கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க கூட வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று இயேசு சொல்லுகிறார். கடந்ததையே நினைத்து கண்ணீரோடு காணப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, அவற்றை அன்பு கூறுகிற மக்களுக்கு எல்லாம் நன்மைக்காக நடக்குதாம். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ. கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஒரு பக்கம் கடந்ததை நினைத்து கஷ்டம், இன்னொரு பக்கம் வருங்காலங்களை குறித்து கவலை. ஹல்லேலூயா. நஷ்டம் தொழில்ல, வேலை போச்சுது, பிள்ளையோட எதிர்காலம், இப்படியெல்லாம் வருங்கால பயங்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாட்டுதோ. இயேசுநாதர்ட்ட எல்லாவற்றையும் கொடுத்து விடுவோம், அவர் பார்த்து கொள்வார். வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. வருங்கால பயங்களெல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு என்று சொல்லுவோம். ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா, இல்லை எதிர்த்து விட்டார்களா, உதவி செய்ய முடியாது என்று சொல்லி மறுத்து விட்டார்களா? ஹல்லேலூயா. கைவிடாத தெய்வம் இயேசு இருக்கிறார். அவர் பார்ப்போம், மனுஷன் கைவிடும் பொழுது அவர் கைப்பிடித்து நடத்துவார். நண்பன் கைவிட்டானோ, நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. உன் நண்பன் கைவிட்டானோ, நீ நம்பினோர் எதிர்த்தனரோ. கைவிடா
நம் தேவன் கரம் பற்றி நடந்திடு கைவிடானாம் தேவரின் கரம் பற்றி நடந்திடு ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்தீரே ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே போராடும் நெஞ்சமே புகழிட மறந்தாயும் பாராடுமே சுமுண்டு பதராதே மனமே திகையாதே பயப்படாதே. நான் தேவனுடைய எத்தனை தடவை பைபிளில் சொல்லியிருக்கிறார். கஷ்டங்கள் அப்படித்தான் நமக்கு வரும். பயப்பட வைக்கும்படியாய் கலங்க வைக்கும்படியாகத்தான் கஷ்டங்கள் எல்லாருக்கும் வரும். பயப்படாதே அப்படி சொல்லுகிறார். செங்கடலை பார்த்து பயம், பின்னால் வருகிற பார்வோன் சேனையை பார்த்து பயம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வழி திறந்த சத்துருக்களை அழித்து தம்முடைய ஜனத்தை காப்பாற்றவில்லையாம் அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டைகள் உடையும், யோர்தான் நிற்கும். ஹல்லேலூயா. எதிர்த்து வருகிற முறியடிக்கப்படுவார்கள். எப்பொழுது நாம் தைரியமாக தேவனை துதிக்கும் பொழுது, இந்த வேளை என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். துதிச்சா எல்லாம் விலகும். பைபிளை யோசித்து பாருங்களேன். கலங்கின கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை துதிக்கிறது மட்டும்தான். அன்பு தேவ பிள்ளைகள், நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் இருக்கிறார். சத்துருக்களை அழிக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் இருக்கிறார். அவர் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. இயேசுவை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, ஒருவர் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா, அதிசயமாய் வழி திறக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதின்மத்தில் வாசம் பண்ணுகிறவரே, தூயாது தூயவரே, பெரியவரே, உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் சொன்னவரே. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஐயா எங்களோடு இருக்கிறவர். தண்ணீரை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது எங்களோடு இருக்கிறவரையா, அவர்கள் எங்களோடு புரளாதபடி எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோமையா, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுக பார்க்கலாம். உன்னத தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது உள்ளமே நீ கலங்காதே. நல்லவரே, இயேசு வல்லவரே, அவர் நன்மைகள் என்றும் குறையாதே. அவர் எங்கேயும் இல்லை. அவர் நமக்கு பாருங்க வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் அப்படி சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகள், அநேக வேளையில கிதியோனை போல தான் நாமும் கேட்குறோம். நல்லா இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லுகிறோம். கஷ்டம் வந்த உடனே என்னை விட்டுட்டாரோ, நான் பாவம் செய்துட்டேன், என்னை விட்டுட்டாரோ, என்னை விட்டு விலகி போயிட்டாரோ, திரும்ப இறக்க செய்ய மாட்டாரோ, இந்த சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்குது. யோபுக்கு வந்திருக்குது, தாவீதுக்கு வந்திருக்குது, பவுலுக்கு கூட வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஆனாலும் இல்லை, அவர் சொன்னதை செய்கிற தேவன் ஒரு நாள் விலக மாட்டார். கடங்களை தட்டி பாடுவோமா? உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ கலங்காதே. நல்லவரே, அவர் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி சந்தோஷமாய் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, அவர் நன்மைகள் குறையாதே. இயேசு நல்லவரே என்றும் வல்லவரே, அவர் நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன்
உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. கரங்களத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்நாளில் பாதம் அமர்ந்த அந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அதே போல தவித்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்நாளில் பாதம் அமர்ந்த அந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அந்நாளில் பாதம் அமர்ந்த அந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்திலிருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாதாளம் சென்ற உன் தாழ்மையில் கிடந்த உன்னை தன்னுடைய தயவால் தூக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கினாரே. உன்னதவே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தட்டி பாடுவோம். இயேசு நோய்களை நீக்கிடுவார், பேய்களை விரட்டிடுவார். கலங்காது என் மகனே, இயேசு நம் கண்ணீரை துடைப்பார். நோய்களை போக்கிடுவார், இயேசு பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார், இயேசு பேய்களை துரத்திடுவார். கலங்காதே என் மகனே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. எத்தனையோ குடும்பங்களை தலைமுறை தலைமுறையாக சாபங்கள், இந்த சாபத்தெல்லாம் இயேசு போக்குவார், ஆசீர்வாதங்களை தந்துடுவார். இயேசுவை அண்டிக்கொள், மின்னல்கள் துன்பம் எல்லாவற்றையும் நீக்கி விடுவார். சாபங்கள் போக்கிடுவோம், ஆசீர்வாதம் தந்திடுவார். சாபங்கள் போக்கிடுவார், ஆசீர்வாதங்கள் தந்திடுவார். இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் இன்னல்கள் நீக்கிடுவார். இயேசுவை அண்டிக் கொண்டால் உன் இன்னல்கள் நீக்கிடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உலகத்தை நம்பிடாதீங்க. நம்மள பயங்கரமான பழிகளை சுமத்தி விடும். செம்மையாய் நமக்கு தோன்றுகிற வழி அது பாதாள கொண்டு சென்று விடும். இயேசுவே வழி சக்தியும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை நம்புவோம். உலகத்தை நம்பாதே, பாவ பழிதானை சுமத்திவிடும். உலகத்தை நம்பாதே, பாவ பழிதானை சுமத்திவிடும். செம்மையாய் தோன்றும் வழி பாதாளம் கொண்டு செல்லும். செம்மையாய் தோன்றும் வழி
பாதாளம் கொண்டு செல்லும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவுடன் நடந்தால் யோர்தானை கடக்கலாம், மலைகளை தாண்டலாம். விசுவாசம் நமக்கு இருந்தால் அது எரியோவு கூட தகர்த்திடலாம். கைத்தட்டி பாடுவோம். அவர் நமக்கும் சொல்லுகிறார், விசுவாசிப்போம். இயேசு முன் நடந்தோ நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு முன் நடந்தோ நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, அவர் நன்மைகள் குறையாதே. இயேசு நல்லவரே என்றும் வல்லவரே, அவர் நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம விட்டு விலகாதவர். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் கேட்கிறாரு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்குதா? வறுமையாய் கிடக்கிற நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க முடியும். வியாதியோடு கிடக்கிற நம்ம சுகமாக்க முடியும். பயங்கரமான பிரச்சனைக்குள்ளே கிடக்கிற நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும். துக்கத்தெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். துன்பத்தை இன்பமாக மாற்றுகிற நல்ல தேவன் அவர். யாருமே இல்லை. அப்படிலாம் யோசிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவங்களுக்கு இயேசு தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அந்த நல்ல சமாரியன் இயேசுவை என்னோடு சேர்ந்து நோக்கி பாருங்க, பார்க்கலாம். கைவிடப்பட்டு கடந்திருக்கிறேன், யாருமே இல்லாமல் கடந்திருக்கிறேன். நல்ல சமான் இயேசு என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்தார், என் காயங்களை ஆற்றினார், புதுப்பித்தார். அந்த இயேசு நோக்கி நான் பார்க்கலாமா? உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கேட்பாராற்று கிடந்த என்னை, கேட்பாராற்று கிடந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே. பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே. நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும்
கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி வாழ வைத்த என் தெய்வமே, வாழ வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அனாதையாக இருந்த என்னை, அனாதையாக இருந்த என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரப்பா. நீர் எங்கள் நல்ல சமாரி. உலகெல்லாம் எங்களை மறந்திருந்த நேரத்தில் எங்களை தேடி வந்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி பிரச்சனை வருது, ஒரு தடவை மட்டுமல்ல, அடிக்கடி எங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறது. ஒவ்வொரு கஷ்டத்திலும் கூட மனிதர்கள் முகம் மாறும் பொழுது இயேசு மட்டும் இன்முகம் காட்டி எங்களை தாங்கி நடத்தி வியாதிகளை சுகம் கொடுத்து தேவைகளை சந்தித்து ஐயா சோர்ந்து போக வார்த்தைகள் தேற்றி பலப்படுத்தி கொண்டு வருகிறே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும், தேவைகளை சந்தித்தரும் ஆண்டவரே. பலவிதமான குழப்பம் கொடுக்கும் மத்தியில் கிடக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அற்புதங்களை செய்த கப்பனே உமக்கு ஸ்தோத்திரமையா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறார்கள், உம்மை ஆராதித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அது துக்கம் சந்தோஷமாக மாறட்டும், புலம்பல் ஆனந்த கடிப்பாக மாறட்டும், தோல்வியெல்லாம் ஜெயமாக மாறட்டும், நஷ்டம் எல்லாம் லாபமாக மாறட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்யும் ஐயா. தொடர்ந்து மறைத்து வார்த்தைகளை தாரும். சகல துதிக மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக இந்த வேதத்தில் ஒரு வசனத்தில் நாம் தியானிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தரால் உண்டாகிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தரால் உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், செயலில் மகத்துவமானவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவும் சேனைகளின் தேவன கர்த்தரால் உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. இயேசு யார் என்று எங்கெல்லாமோ தேடுகிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்திய வேத புஸ்தகம் தான் இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. இங்கே அந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் இயேசு, என் தெய்வம் இயேசு ஆச்சரியமானவர். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய தேவன். அவர் பிரமிக்க வைக்கிறவர். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ப முடியாத காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிற தேவன் அவர். இன்றைக்கு இந்த வேளையில் ஆச்சரியமான என் தேவனை குறித்து ஒரு 3 காரியம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நீங்க வாசிக்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10 முதல் 12 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மார்க்கு 2:10 முதல் 12 வரைக்குள்ள வசனங்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க
பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த காலத்தில் ஒரு வீட்டில் இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவங்க கொடுக்குற விசுவாசம் இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிட்ட கொண்டு வச்சா சுகமாகிவிடும். ஆனால் வீட்டுக்குள்ளே போக முடியாதபடி திரள் கூட்டம். அப்போ என்ன செய்கிறார்கள்? வீட்டுக்கு மேலே ஏறி ஓடுகளை பிரித்து கட்டில் படுக்க வைத்து இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்னதாக இறக்குகிறார்கள். இயேசு அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்தார். இந்த திமிர்வாதக்காரனும் ஏன் இந்த திமிர்வாதம் வந்தது? அவன் செய்த பாவத்தினால வந்தது. இது இயேசுவுக்கு தெரியும். பாவம் செய்ததுனால பாவத்தினால வியாதியாக கிடக்கிறான். அப்போ இயேசு சொல்லுகிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் பாவத்தை மன்னிக்க இவர் யாருப்பா? அப்படி கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்களாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து. அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். ஒரு வியாதிப்பட்டவனை பார்த்து இவனை சுமந்துட்டு வந்திருக்கிறார்கள். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னதாக நடக்க முடியாம இவரை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்போ இயேசு சொல்லுகிறாரு, நீ எழும்பு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. இப்படி சொல்லுகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். உடனே அவன் எழுப்புகிறான். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவனே நடந்து போகிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஒரு காலம் கண்டதில்லையே. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, வியாதிகளை சுகமாக்குவதில் இயேசு ஆச்சரியமானவர். மருத்துவரால் குணமாக்கப்பட முடியாத எந்த வியாதி குணமாக்குகிறார்? இன்றைக்கு நாம் பார்க்கிறோமில்ல, வியாதிப்பட்ட மக்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறார்கள். லட்சக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறார்கள். ஒரு 10 நாளோ 15 நாளோ 1 வாரமோ அவங்கள ஆஸ்பத்திரியில் வைக்கிறார்கள். வெளியே வரும்போது யாருங்க தெம்பா வருகிறா சொல்லுங்க? வெளியே வரும்பொழுது பலவீனத்தோடு நடக்க முடியாமல் ஊன்று காலோடு கூட யாரோ தயவில் அப்படியே பலவீனத்தோடு தான் வருகிறார்கள். இயேசு ஒருவரால் மட்டும்தான் செத்து போனவனையும் உயிரோடு எழுப்பி வேலை செய்ய வைக்க முடியும். ஹல்லேலூயா. வியாதிப்பட்டவங்களை எழுப்பி எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வைக்க முடியும். இயேசு ஒருவர் மட்டும்தான் ஆச்சரியமான சுகத்தை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமுடைய தேவன். இன்னைக்கு வியாதிப்பட்டு கிடைக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என் மூலமாக உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசு ஆச்சரியமானவர். எதில் ஆச்சரியமானவர்? வியாதியை நீக்கி சுகமாக்கி பலப்படுத்துவதில் ஆச்சரியமானவர். கடந்த புதன்கிழமை ஆராதனை முடிந்த உடனே இந்த சபைக்கு வழக்கமாக இருக்கிற ஒரு சகோதரி அவங்க மாமியாரை எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்தார்கள். வந்து என்கிட்ட பேசும்போது, சில மாதங்களுக்கு முன்னதாக நான் சுகமில்லாமல் அந்த பகுதிக்கு வந்தேன். என் மருமகள் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ டாக்டர்ஸ்ட்டு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணாதான் சுகம் கிடைக்கும், ஆப்ரேஷன் இல்லாமல் சுகம் கிடைக்க வழியே கிடையாது. அப்போ ஜெபிக்கும் பொழுது நாங்கள் சொல்லி ஜெபித்தோம். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஆப்ரேஷனே இல்லாமல் இயேசு சுகம் தருவார்னு சொன்னால் ஒரு சின்ன காணிக்கையை கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணினேன். இன்றைக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறேன்னு சாட்சி சொல்லிட்டு போனாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ காரியங்களை நாங்கள் ஊழியத்தின் பாதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்னோட சகோதரி வந்தார்கள். 80 நாளுக்கு மேலே அவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங், பல ஆஸ்பத்திரிக்கு போய் சுகமடையாத நிலைமையில் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சபையில் முக்கியமான ஒரு தேவனுடைய பிள்ளை அது. 2 நாள் சுகமாக மாத்திரை போட்டால் திரும்ப. ஆனால் கடந்த நட்கன் ஆராதனையில் வந்தேன். அவருடைய மாம்சம் கொடுக்கப்படும் போது, இயேசுவே நம்முடைய மாம்சம் என்று நான் புசிக்கிறேன், ரத்தம் கொடுக்கப்படும் பொழுது ரத்தம் என்று குடிக்கிறேன், எனக்கு சுகம் வேணும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க சொல்லுகிறாங்க. அப்போ 2 நாள் இருந்தது.
அப்புறம் வரவே இல்லை, நான் பூர்ணமாய் சுகமாகி விட்டேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவால் சுகமாக்கப்பட முடியாத வியாதி கிடையாது. அவர் ஆச்சரியமாய் சுகம் கொடுக்கிற தேவன் அவர். அன்பு தேவ பிள்ளைகளை, வியாதியில் கஷ்டப்படுகிறீர்களா? டாக்டர்ஸ் இல்லாததும் பொல்லாததையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா? அநேக சாட்சிகளை சொல்ல முடியும், நேரம் பத்தாது. டாக்டர் என்ன சொன்னாங்களோ, ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சதோ, நேர் எதிராக ஹல்லேலூயா மூளையில் கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் இல்லாமல், மாத்திரை இல்லாமல், கட்டியும் இல்லை. எத்தனை அதிசயங்கள் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், உங்களை சந்திக்கிறார். வியாதிப்பட்டு கண்ணீர் வடிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நோய்களை சுகமாக்குவதில் ஆச்சரியமானவர். இந்த வியாதி எதனால வந்தது? பாவத்தினால வந்தது. ஆஸ்பத்திரிக்கு போனால் பிளட் ரிப்போர்ட்டில் பாவம் தெரியாது, ஸ்கேன் எடுத்து பார்த்தா பாவம் தெரியாது. எல்லா வியாதிக்கும் மருத்துவர் காரணம் சொல்ல முடியலை. ஃபீடியே குடிக்க மாட்டார், சிகரெட்டே குடிக்க மாட்டார், தண்ணியே குடிக்க மாட்டார், கேன்சர் வந்துடும். ஏயா அப்படி பீடி குடிச்சா தானே கேன்சர்னு சொன்னீங்க? இவர் ஒரு கெட்ட பழக்கம் இல்லாது எப்படி வந்தது? பதில் சொல்ல முடியாது. கிட்னி போச்சுது, எப்படி போச்சுது? பதில் சொல்ல முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுநாதர் ஒருத்தருக்குத்தான் தெரியும். பாவத்தினாலையும் வியாதி வரும், பாவத்தினால கேன்சர் வரும், பாவத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், பாவத்தில் மாரடைப்பு வரும். அது இயேசுவுக்கு மட்டும் தெரியும், மருத்துவத்துக்கு தெரியாது. இன்னைக்கு வியாதிப்பட்டு கிடக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆச்சரியமான சுகம் கொடுக்கிற என் தேவன் என் பாவத்தை மன்னியும். அந்த திமிர்வாதக்காரனுக்கு பாவத்தை மன்னித்து தெய்வீக சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்ததை போல ஆச்சரியமாய் என் பாவத்தை மன்னித்து சுகமாக்கி பலப்படுத்தும். வியாதிகளை சுகமாக்குவதில் இயேசு ஆச்சரியமானவர். இரண்டாவதாக வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிற வேளைகளை மத்தேயு 12, 22, 23. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன், அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவரிடத்தில் இயேசுவிட்ட கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன், குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பிசாசுகளை துரத்தி சோகம் கொடுப்பதில் இயேசு ஆச்சரியமானவர். சில வியாதி பாவத்தில் வருகிறது, இன்னும் சில வியாதி பிசாசுனால வருகிறது. பிசாசு கூட சில பேருக்கு வியாதியை கொடுக்கிறான். இங்கே ஒரு மனுஷன் இயேசு விட்ட கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு கண்ணு தெரியாது, பேச முடியாது. அது குருடும் ஊமையுமான ஒரு ஆவி. அது அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ மருத்துவத்துக்கு போகிறார்கள். பிறவி கொள்ளுங்க, பார்வை கொடுக்க உங்களால் முடியாது, ஊமையினை பேச வைக்க முடியாது. ஆனால் இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, வேதத்தை நம்புகிற, வேதத்தை வாசிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இப்படி கூட பேச விடாம ஆக்கும் இந்த பிசாசு, கேட்க விடாம ஆக்கும் இந்த பிசாசு, காண விடாம ஆக்கும் இந்த பிசாசு. இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை செய்வன பிலிசுனியை வைத்து பிசாசு கட்டி வைக்கிறான். ஒரு குடும்பத்தை பிடிக்கல, ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா நேரம் மந்திரவாதிட்ட போய் அவனுக்கு சில 1000 பணங்களை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாத ஆவிகளை ஏவி விடுகிறார்கள். எங்கள் ஊழியத்தின் பாதைகளை புருஷனை மனைவியை பிரிக்கிற ஆவிகளை பார்க்கிறோம். பிள்ளைகளோட வாழ்க்கையில் படிக்க விடாமல் ஆக்கிற ஆவிகளை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ பொல்லாத ஆவிகள் மனுஷனுக்குள்ள அனுப்பப்பட்டோ அதுகளாக வந்து மனுஷனை கெடுத்து கொண்டு இருக்கிறது. இதை தெரியாதபடிக்கு பேய்க்கும் பாரு, நோய்க்கும் பாரு. கிறிஸ்தவங்களும் மந்திரவாதிகளை தேடி போகிறார்கள், குறி சொல்கிற மக்களை தேடி போகிறார்கள். பிள்ளிசுரி எடுக்கணும் என்று சொல்லி இப்படி வயிற்று பிழைப்புக்காக சில பேர் இப்படி கிறிஸ்தவத்தின் மத்தியிலேயே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். வீடு வீடா போய் செய்வன் எடுக்கிறேன், பிள்ளிசுரி எடுக்கிறேன். எங்கேயாவது இயேசு அப்படி செய்தாரா? அவரை பின்பற்றின ஊழியக்கார் எந்த வீட்டுக்காவது போய் செய்வனை தகடு எடுத்தார்களா? எந்த வீட்டிலே செய்வனை கட்ட உடைக்க போயிருக்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்தினார்கள், ஓடி போச்சுது. அன்பு தேவ பிள்ளைகள், இப்படி தான் செய்வன கட்டுகள் வந்துச்சுன்னா மற்ற மார்க்கத்தார் மந்திர வைட்டு போவதை போல
கிறிஸ்தவங்க அதுக்குன்னு சில பேர் வைத்துட்டு அங்கே போகிற இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவிட்ட வா, இயேசுவிட்ட கொண்டு வாருங்கள். எப்பேற்பட்ட பிசாசு இருந்தாலும் அவர் கண்டுபிடிப்பார், அவர் கண்டுபிடிப்பார். அவர் சொல்லுகிறார், செவிடு ஊமியமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. உடனே பேசினான், உடனே கண் திறக்கிறது. ஆச்சரியப்படுகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசன கட்டப்பட்ட மக்களை பிசாசின் கட்டுகளை அவிழ்த்து சுகம் கொடுக்கிறதுல இயேசு ஆச்சரியமானவர், இயேசு ஆச்சரியமானவர். அது அதிகாரத்தை சீஷில் கொடுக்கிறார். சகல பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு கொடுக்கிறார். வியாதிகளை சுகமாக்குவதில், பாவத்தை மன்னித்து வியாதியை சுகமாக்குவதில் இயேசு ஆச்சரியமானவர். பிசாசில் கட்டப்பட்ட மக்களை பிசாசை துரத்தி விடுதலையாக்குவதில் இயேசு ஆச்சரியமானவர். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47 முதல் 51 வரையுள்ள வசனங்கள். மார்க்கு 6:47 முதல் 51 வரையுள்ள வசனங்கள். சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். சாயங்காலம் ஆனபோது படகு நடுக்கடலில் இருந்தது. இயேசுவோ கரையில தனியாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டபோது ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்து வந்த காலத்தில் ஒரு நாள் சீஷர்களை படகுகள் அக்கறைக்கு போகும்படியாக துரிதப்படுத்தினார். அவரோ தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சாயங்கால வேளையில் என்ன ஆச்சுதுன்னா, காற்று பலமாக இருந்தது. அந்த காற்று பலமாக இருந்ததுனால அவங்களால் தண்டு வலிக்க முடியலை. பயங்கரமான கொந்தளிப்பு, முன்னேற முடியலை, வருத்தப்படுகிறார்கள். இதை கரையில இருந்து இயேசு பார்த்து தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்த்து இரவு 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்தார். ஆவேசம் என்று பயந்தார்கள். நான் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் படகுகளை ஏற்றிக்கொண்டார்கள். படகுகள் அவர் வந்த உடனே காற்று நின்றது, கொந்தளிப்பு அமர்ந்தது. அவங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சங்கீதம் 107 வாசிக்கிறோம். 29 முதல் 32 வரைக்குள்ள வசனங்கள்ல அங்கே தாவீது சொல்லுகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் இயேசு, அலைகளை அடக்கிறவர் இயேசு, அமைதியை கொடுக்கிறவர் இயேசு, அதனால் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் இயேசு. எங்கே போக வேண்டும் விரும்புகிறார்களோ அங்கே பத்திரமாய் கொண்டு சேர்க்கிறவர். பலவிதமான கொந்தளிப்பு மத்தியில் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் இயேசு. காற்றின் அதட்ட இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவரை போல் அமைதி கொடுக்கிறவர் யாருமே கிடையாது. சமாதானத்தை தருகிறவர், சமாதான பிரபு. இந்த காலையில் பேப்பரில் செய்தி, அரசாங்க பள்ளியில் வேலை பார்க்குற ஒரு வாத்தியாரும் அரசாங்க பள்ளியில் வேலை பார்க்குற மனைவியும் 3 பிள்ளைகளோடு கூட தற்கொலை செய்து செத்து போனார்களாம். கடன் பிரச்சனை. அரசு ஊழியர்கள் 2 பேருக்கு வேலை இருக்குது. என்ன கடன் எனக்கு தெரியலை. அன்பு தேவ பிள்ளைகளே, கடனை விட்டு வெளியே வர முடியாமல் வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஏவிஎம் ராஜன் நடிகன் பயங்கரமான கடனில் கஷ்டப்பட்டு அவரை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என்ன கூப்பிடு, நாளைக்கு நீ கடன்கான இருக்க மாட்டாய், இன்றைக்கு வரைக்கும் குடும்பத்தோடு சந்தோஷமாய் இயேசுவுக்கு அடிமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் பல பிரச்சனைகளில் இனி வாழ முடியாது, குடும்பத்தில் செத்து போக வேண்டியதுதான். அப்போலாம் அநேகர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவேளை அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கொந்தளிப்பாம், குடும்பத்தில் புயல் வீசிக்கொண்டு இருக்கிறதாம், பிள்ளைகள் செய்த தவறு நிமித்தமாகவோ அல்லது தொழில் நஷ்டம் ஏற்பட்ட நிமித்தமாகவோ கடன் நிமித்தமாகவோ ஒரே குழப்பம், ஒரே சண்டை தத்தளித்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இயேசுவை கூப்பிடுங்களேன். அவர் வரட்டும். அவர் வந்தா அமைதி வரும். உங்கள் பத்திரமாய் கூட சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆச்சரியப்படுவீர்கள். இயேசு ஆச்சரியமானவர். பாவத்தை மன்னித்து வியாதி சுகமாக்குவது ஆச்சரியமானவர். அசுத்தாவிகளை துரத்தி வியாதி சுகமாக்கி அற்புதம் செய்வதில் ஆச்சரியமானவர். பயங்கரமான கொந்தளிப்பு அமிழ்ந்தான் போகணும் தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவர் பிரவேசித்து ஆச்சரியமாய் அமைதியை கொடுத்து நாடிய துறைமுகத்தை கொண்டு சேர்க்கிறவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான தேவனை நம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியம், பிரச்சனை வரும், ஆச்சரியப்படும்படியாக செய்வார். வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? கொந்தளிப்பாக இருக்குதா? பிசாசின் போராட்டமா? கலங்காதிருங்கள். ஆச்சரியமானவரேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, நீ ஆச்சரியமானவர், வாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஆச்சரியமான கரிசிக்கும் என்று கூப்பிடுங்கள். வருவார். நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக ஏசு அற்புதம் செய்வார். தன்னை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அழைத்தது உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. இயேசுவே, வேதம் சொல்லுகிறது நீர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனப்பாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும். ஒருவேளை வியாதிப்பட்டு என்னன்னு கண்டே பிடிக்க முடியல, எதனால் அந்த வியாதி வந்தது? ஆண்டவர் திமிர்வாதக்காரன் பாவத்தினால் வந்ததுன்னு அறிந்து பாவத்தை மன்னித்து வியாதி சுகமாக்கி படுக்கை எடுத்து நடந்து போ அப்படி சொல்லி நடக்க வைத்து ஆச்சரியப்பட வைத்த தேவன். யார் யார் பாவத்தினால் வியாதிப்பட்டு கஷ்டப்படுகிறாங்களோ சுகபலிக்க வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. சுகம் கொடுத்து புது பலத்தை தாருமையா. செய்வன மந்திரவாதம் பில்லிசூனியம் பாதிக்கப்பட்டு செயல்பட முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை பாரும். ஏசுவின் கட்டவழிக்கு வல்லமை கடந்து போகட்டும். அசு தாவிகளை துரத்தி செயல்பட வைக்கிற தேவனப்பா. ஐயா, ஊமையை பேச வைத்தீரே, அந்த கண் தெரியாத பார்க்க வைத்தீரே, அந்த இயேசு இன்று ஜீவிக்கிறீர். ஆச்சரியப்படி அவன் அற்புதங்களை செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். கொந்தளிப்பு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சண்டை குழப்பம், வேலை ஸ்தலத்தில் குழப்பம், வீட்டில் வந்த குழப்பம், இப்படியா குழப்பத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வாழுகிற அன்பு தேவ பிள்ளைகளை பார்க்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நான் வாழ்வதை விட செத்து போவது மேல். இப்படி மரணத்தை ஐயா எதிர்பார்த்து மரணம் தான் எனக்கு வழி என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அற்புதம் செய்வீராக. அன்றைக்கு ஆண்டவரே, தத்தளித்த படகுகளை ஏறி ஐயா அதட்டி காட்டை கண்டு அதட்டி அமைதியை கொடுத்து ஆச்சரியப்பட வைத்த ஆண்டவர். யா, எந்தெந்த குடும்பங்கள் குழப்பத்துக்கு மத்தியில் கண்ணீருக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ குடும்பத்தில் கர்த்தர் வந்து இந்த கொந்தளிப்பெல்லாம் அமர்த்தி சமாதானம் கொடுத்து ஆச்சரியப்பட வச்சிருங்கப்பா. ஆண்டவர் அப்பிரோஜனமானவன், ஆச்சரியமான தேவன் என்று வேதத்தின் அடிப்படையில் பிரசங்கித்து இருக்கிறேன். இந்த நம்புகிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அற்புதங்களை செய்யும் ஐயா. நான் அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யாம ஒரு நாள் வறுமையாக வாராது சொன்னீரேன். இந்த வார்த்தை ஜனங்களுக்கு கிரியை செய்யட்டும். துதியும் கன மகிமையும் உமக்கு மட்டும் இயேசப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற முடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாபவன்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாபவன்றவர் என் மனவாளன். ஹல்லேலூயா.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட நம்முடைய சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.